ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்வர்ப்ரெஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஷாப் பேஜ் எப்படி கஸ்டமைஸ் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி ஷாப் பேஜ்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கஸ்டமைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த வீடியோட பிளேலிஸ்ட் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அதை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ அதில் யூஸ் பண்ற கோடிங்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம அஃபிஷியல் வெப்சைட்லேயே அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க அதை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க கோட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் woocommerceனு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு சம் ஆஃப் கோடிங்ஸ் நான் ரெஃபரன்ஸ்க்காக நான் ஃப்ரீயாவே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க அதை டவுன்லோட்னு ஆப்ஷன்ஸ் இருக்கதா நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு பிரீமியம் கோடிங்ஸ் அப்படி வேணும்னா நீங்க அதை பை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோஸ் நம்ம பார்க்கறது என்னன்னா நம்ம ஷாப் பேஜ் கஸ்டமைஸ் பண்றதா பார்க்குறோம். ஸோ நீங்க அதை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ நம்ம மெயினாக என்ன ஃபீச்சர்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம ஷாப் பேஜில் ப்ராடக்ட்லாம் ஷோ ஆகும். ஸோ அதில் நம்ம கேட்டகரி எப்படி ஷோ ஆகணும், நம்ம ப்ராடக்ட்டோட டைட்டிலுக்கு மேலே நம்ம கேட்டகரி ஷோ ஆகிறது எப்படின்னு தான் பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு டிஃபால்ட்டாக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இப்போ ஷோ பண்றேன். இப்போ நீங்க ஷாப் பேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ நம்ம ப்ராடக்ட் டைட்டில் இருக்கு, பிரைஸ் இருக்கு. இப்போ நம்ம டைட்டிலுக்கு மேலே நம்ம என்ன கேட்டகரின்னு ஷோ ஆகிற மாதிரி ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுக்கணும். ஸோ அதுதான் எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த பிளேலிஸ்ட்லேயே நீங்கள் மொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்ம 10 to 12 ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 10 to 12 ஃபியூச்சர்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது நான் கொடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் என்ன ஃபியூச்சர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண போறீங்களோ அதோட கோடிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ கேட்டகரி நேமே உங்களுக்கு ஷோ ஆகணுங்கிற ஃபியூச்சர்ஸ் நீங்கள் ஆட் பண்ண போறீங்கன்னா உங்கள் தீமை நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து நீங்கள் பாருங்கள். உங்கள் தீம்லேயே டிஃபால்ட்டாக அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது, எனபிள் பண்ணுறது டிசபிள் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கோடிங் யூஸ் பண்ண வேணாம். டேரெக்டாக நீங்கள் ஆப்ஷன்ஸ் அதே யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள் தீமில் அந்த ஆப்ஷன்ஸ் இல்லை அப்படின்னா இந்த கோடிங் யூஸ் பண்ணுங்கள். நான் சொல்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே அப்படி தான். டிஃபால்ட்டாக உங்கள் தீம்ஸில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கோடிங் யூஸ் பண்ண வேணாம். இல்லை அப்படின்னா நீங்கள் கோடிங் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சொல்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே எல்லா தீம்ஸ்லையுமே இருக்காது. ஏதோ சம் ஆஃப் தீம் ஃபியூச்சர்ஸ் வந்து தீம்லேயே அவைலபிளாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் கோடிங் ஆப்ஷன்ஸும் யூஸ் பண்ணி தீம் ஆப்ஷன்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவர் ரைட் ஆகி சம் ஆஃப் எரர் வர சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக தான் முதலே சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம வெப்சைட்டோட பேக் எண்ட் போயிடலாம். நம்ம கோடிங் ஆட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம ஸ்னிப்பெட் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஸ்னிப்பெட் போயிட்டு ஆட் நியூ கொடுக்குறேன். நான் டைட்டில் கேட்டகரி நேம் கொடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன வேணாலும் கொடுக்கலாம், ஏன்னா இது உங்கள் ஆப்ஷன்ஸ்க்கு தான். நெக்ஸ்ட் நம்ம கோடிங் பேஸ்ட் பண்ணிடலாம். நான் கோடிங் ஆல்ரெடி காப்பி பண்ணிட்டேன். ஸோ அதெல்லாம் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கோடிங் எல்லாமே ஹைட் பண்ணியிருப்பேன். சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா நான் முதலே சொன்னாமல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு அந்த கோடிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும். சப்போஸ் அதை உங்களுக்கு பேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அதில் ஏதாவது சம் ஆஃப் எரர் வருது அப்படின்னா நீங்கள் அப்போ என்ன கம்யூனிகேட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தாராளமாக அதை கிளியர் பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மெயினான கோடிங்ஸ் வந்து நம்ம ஸ்னிப்பெட்டில் பேஸ்ட் பண்ணுறோம். சப்போஸ் அது ஏதாவது நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணணும், டிசைன் பண்ணணும் அப்படின்னா நான் அதிலே சிஎஸ்எஸ் ஃபைலுமே அந்த கோடிங்ஸ்லேயே நான் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த சிஎஸ்எஸ் ஃபைலில் வந்து நீங்கள் அடிஷ்னல் சிஎஸ்எஸ்ல பேஸ்ட் பண்ணலாம். ஸோ அதையும் எப்படி நான் ஒரு தடவை உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்போ நம்ம மெயின் கோடிங்ஸை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம கோடிங் பேஸ்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரன் ஒன்லி ஃபார் சைட் ஃப்ரண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்குறதுனா கொடுக்கலாம். இதெல்லாம் உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு தான். ஸோ அதெல்லாம் நான் ஃப்ரீயாக விட்டுறேன். நான் சேவ் கொடுத்துட்றேன். ஓகே, நமக்கு சேவ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் எண்ட் எப்படின்னு பார்க்கலாம். நான் ரீஃப்ரெஷ் கொடுத்துக்கிறேன். ஓகே, நமக்கு ரீஃப்ரெஷ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைட்டிலுக்கு மேலேயே உங்களுக்கு என்ன கேட்டகரியோ அது உங்களுக்கு ஷோ ஆகுது. ஸோ இது மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சிஎஸ்எஸ் ஃபைல் நான் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் கஸ்டமைஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமைஸ் உங்களுக்கு நீங்கள் டேஷ்போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும், அப்பியரன்ஸ் போய் கஸ்டமைஸ் யூஸ் பண்ணலாம். அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் இப்போ நான் அட்மின் அக்கௌண்ட் லாகின் பண்ணதுனால எனக்கு மேலே ஷோ ஆகுது. நான் இங்கேயே ஓப்பன் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் பேக் எண்ட் போயிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு டேஷ்போர்ட் போயிடுறேன். இப்போ நீங்கள் லெஃப்ட் சைடில் அப்பியரன்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுலேயே நீங்கள் உங்களுக்கு கஸ்டமைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கஸ்டமைஸ் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் சிஎஸ்எஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கோடிங்ஸ் வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு அந்த கொடுத்த ஃபைல்லேயே உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டைட்டிலுக்குமே நான் தனித்தனி ஃபைலாக கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணும்போது அதுக்கான தேவையான சிஎஸ்எஸ் ஃபைலும் உங்களுக்கு இருக்கும். சப்போஸ் நீங்கள் அதில் சிஎஸ்எஸ் ஃபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சிஎஸ்எஸ் கோடிங்கை காப்பி பண்ணிடுங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, நான் கோட் ஸ்பேஸ் பண்ணிட்டேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லா கோடையுமே நான் ஹைட் பண்ணியிருப்பேன். நான் முதலே சொன்ன மாதிரி தான். உங்களுக்கு கோடிங்ஸ் எல்லாமே வேணா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் பப்ளிஷ் கொடுத்துட்றேன். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்டோர் சைடை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னாவே தெரியும், உங்களுக்கு முதல்ல பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதும் டிஃப்ரென்ஸ் தெரியும். முதல்ல நமக்கு சைஸ் எல்லாமே கொஞ்சம் பிக்கராகவே இருந்தது. இப்போ நம்ம கரெக்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணால் கூட நீங்கள் மார்ஜின் பேடிங்ஸ்லாம் அந்த சிஎஸ்எஸ்ல ஈஸியாகவே கஸ்டமைஸ் பண்ணலாம். அது உங்களுக்கு இன்னும் பெரிய விஷயமா இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கம்யூனிகேட் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம அஃபிஷியல் வெப்சைட் போயிடுங்க. உங்களுக்கு ரைட் சாட் ஆப்ஷன்ஸும் இருக்குது, வாட்ஸ்அப்பும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது கன்வென்ட்டாக இருக்குமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் லைவ் சாட் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி ப்ளஸ் வாட்ஸ்அப் நம்பரையும் கரெக்டாக கொடுங்க. அப்போ தான் நான் ஆன்லைனில் இல்லைனா கூட உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண ஈஸியாக இருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நான் போற ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.